பிரம்மபுத்திரா நதி அமைப்பு. இந்த அமைப்போட விரிவான துணை நதி வலையமைப்பு, வலது மற்றும் இடது கரையில இணையும் முக்கிய துணை நதிகள், இதோட நீரியல் நிலைகள், அப்புறம் எப்படி இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படிங்கறத நாம இப்போ வரிசையா பார்க்கலாம். முதலாவதா துணை நதி வலையமைத்த. பிரம்மபுத்திரா நதிய பற்றி பேசும்போதே அதோட மிகப்பெரிய துணை நதி வலையமைப்பா நம்ம கட்டாயம் சொல்லியாகணும். இந்த நதியில ஓடுற மொத்த தண்ணிக்கும் இந்த துணை நதிகள் தான் ரொம்ப முக்கிய காரணம். வடக்கிலிருந்து வலதுகரை நதிகளும், தெற்கு மற்றும் கிழக்கிலிருந்து இடதுகரை நதிகளும் தங்களோட நீரை இதுல கொண்டு வந்து சேர்க்குது. இது ஒட்டுமொத்தமா ஒரு மாபெரும் நீர் சங்கிலி மாதிரி செயல்படுது. வலதுகரை துணை மதிரள். வடக்கிலிருந்து வந்து பிரம்மபுத்திராவோட இணையும் முக்கிய வலதுகரை நதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ரங்கோ சாங்போ, சுபன்சிரி, ஜியாபெரலின்னு அழைக்கப்படுற கெமாங், மனாஸ், சங்கோஷ், தீஸ்தா, பரேலி, அப்புறம் ராய்டாக். இந்த நதிகள் எல்லாமே பிரம்மபுத்திரா அமைப்போட நீர் அளவ பல மடங்கு அதிகரிக்குது. அடுத்து இடதுகரை துணை நதிகள். வலதுகரை மாதிரியே தெற்கு மற்றும் கிழக்கிலிருந்து வரும் முக்கிய இடதுகரை நதிகளும் ரொம்ப முக்கியமானவை. திபாங், லோஹித், புர்ஹித்ஹிங், தன்சிரி, கலாங், கப்பிலி, திசாங், அப்புறம் திக்கோ. இந்த நதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த மாபெரும் நதி வலையமைப்பை முழுமையாக்குது. நீரியல் நிலைகள் மற்றும் நீர் வெளியேற்றம். இதோட அளவை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாவே ஆச்சரியப்படுவீங்க. பிரம்மபுத்திராவோட உச்சகட்ட வருடாந்திர நீர் வெளியேற்றம் 2.5 மில்லியன் கியூசெக்ஸ்க்கும் அதிகம். அதாவது வினாடிக்கு 6,50,000 கியூமெக்ஸ். இது எவ்வளோ பெரிய அளவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இதற்கு நேர்மாறா குறைந்தபட்ச நீர் வெளியேற்றம் வெறும் 1,20,000 கியூசெக்ஸா குறைஞ்சிடுது. அதாவது சுமார் 4,210 கியூமெக்ஸ் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அதிகபட்சமா 6,50,000 கியூமெக்ஸ், குறைந்தபட்சமா வெறும் 4,210 கியூமெக்ஸ். இந்த மாபெரும் முரண்பாடுதான் பிரம்மபுத்திரா நதியோட நீரியல் நிலைகள் எந்த அளவுக்கு நிலையற்றது, தீவிரமானது அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டுது. வெள்ளப்பெருக்கு வழிமொழிறு. இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நதியோட நீர்பிடிப்பு பகுதிகள்ல பெய்யும் 700 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதீத மழை பொழிவு. இரண்டாவது, மழை நீரோட சேர்ந்து வரும் அதிகமான வண்டல் மண் சுமை. மூன்றாவது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மிகப்பெரிய அளவிலான நீர் வெளியேற்றம். இந்த அதீத மழைப்பொழிவும் அதிகப்படியான வண்டல் மண்ணும் சேரும்போது என்னாகுது? கடுமையான நதிக்கரை அரிப்பு ஏற்படுது. நதி தன்னோட பாதையை அடிக்கடி மாற்றியமைக்குது. இதோட நேரடி விளைவுதான் ஒவ்வொரு வருஷமும் தவறாம ஏற்படும் அந்த பயங்கரமான பருவமழைக்கால வெள்ளப்பெருக்கு. இதனால மழைக்காலங்கள்ல நதியோட அகலம் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு சராசரியா 10 கிலோமீட்டர் வரைக்கும் விரியுது. 10 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு நதி ஓடுதுன்னா அது எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதனால சராசரியா ஒவ்வொரு வருஷமும் 1,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு வெள்ளத்துல மூழ்குது. இவ்ளோ பெரிய நிலப்பரப்பு ஒவ்வொரு ஆண்டும் கடுமையா பாதிக்கப்படுவதற்கு நாம முன்னாடி பார்த்த அந்த துணை நதிகளோட தொடர்ச்சியான நீர்வரத்தும் கற்பனைக்கு எட்டாத அந்த நீரியல் முரண்பாடுகளும் தான் நேரடி காரணம். இயற்கையின் இந்த பிரம்மாண்டமான அதே சமயம் ஆபத்தான நதி அமைப்பை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?